ஏன் இந்த விடுதலை போராட்டம் சக்சஸா வரவில்லை? தமிழீழம் அடைவதல்ல, தமிழீழத்தை தாங்கள் அடைகிறது தான் இலக்கு. விடுதலை புலிகளுக்கு இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வடக்கு கிழக்கு பிரதேசத்தை கொண்டு வந்தாலும் அது இந்த நிர்வாக விடயங்களை எப்படி தாங்கள் கையாள்வது என்ற சம்பந்தம் அவர்கள்ட்ட தெளிவில்லை. இந்த முட்டாளுக்கு தான் ஒரு முட்டாள் என்று புரிகிறதுக்கான, அதை விளங்கிக் கொள்றதுக்கான ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கும். குழுக்களாக ஒவ்வொருத்தருக்கு விசுவாசமானவர்களாக இருந்தார்கள் என்று அந்த தமிழீழம் என்ற விஷயத்துல உடன்பட்டு அதுக்கு விசுவாசமாக இவர்கள் யாரும் இருக்கேன் ஒரு தீர்க்கமான போராளிகளாக இருந்தார்கள். அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமான முட்டாள்தனமான போராட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இங்க விடுதலை புலிகளை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் குறுநில மன்னர்கள் போலதான், வெவ்வேறு தளபதிகள் வெவ்வேறு தலைமைகள் எல்லாம் குறுநில மன்னர்கள் போல தங்கள் நினைச்சதை செய்கிறார்கள். இவர்கள் ஒரு அடிமுட்டாள்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த விடுதலை போராட்டம் அப்படித்தான் சாகிறதுக்கு விடுதலை போராட்டம் நடத்துறது. தங்களை அமைப்புகளில் இருக்கிற மற்றவர்களை இவர் இவங்க விடுதலை புலியில் இருந்தவர், இவர் அவரை வச்சிருந்தார், இவர் ஒரு பொம்பளை கல்லன், இவர் ஒரு ஆசரிச்சவர், இவரை நாங்கள் சுடவலிக்கிட்டாங்க, இவரை நாங்கள் கூடவலிக்கிட்டாங்க, தங்களுக்குள்ளேயே மற்றவரை விமர்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். விவாதிக்கக்குள்ள தயவு செய்து சிங்களவனுக்கு பிறந்தவன், ராஜபக்சவுக்கு பின்னுக்கு கலந்தவர், ராஜபக்சோட காசு வாங்கினவர், அவர் இந்த சாதி, இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் விடுதலை அரசியல் பேசினார். இந்த தொலைபேசி இலக்கத்தை தாருங்க, நீ தமிழனுக்கு பிறந்தியா, சிங்களோட பிறந்தியா, அம்மாவை கூட்டு கொடுத்தியா, அக்காவை கூட்டு கொடுத்தியா, தயவு செய்து இந்த பிரபாகரன்ற பள்ளியில இந்த மாசறையில இதெல்லாம் கற்பித்து கொடுத்ததா எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் விடுதலை புலிகள் இருக்கல, ஆனால் விடுதலை புலிகளில் இருந்தாக்கள் பெரும்பாலும் இந்த வார்த்தையில பாவிக்கிறது. இது பிரபாகரன்ற பாசறையை கேவலப்படுத்தலான ஒரு விஷயம்தான். நீங்கள் தான் அது இல்லை தலைவர், உண்மையிலேயே தலைவர் ஒரு கண்ணியமான விஷயங்களை கற்பித்திருந்தால் நீங்கள் அந்த கண்ணியமான முறையில் நடந்து கொள்வீங்கள். இல்லை தலைமை அப்படி செய்யலைன்னா நீங்கள் என்ன செய்யறது? அங்கே படித்ததை தான் நீங்கள் அப்ளை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி கருத்துக்களை பார்த்தீங்கன்னா யாராவது என்னோட தொடர்பு கொள்ள வேண்டி வந்தால் இந்த டெலிஃபோனில் மிதற்ற அன்பர்களுக்கு 00447800596786 ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டு கேட்கலாம். இட்ஸ் குட் டு டாக்.